ஏய் பச்சளை புடிங்கி முதல் மாதிரிலாம் மரியாதையை எதிர்பார்க்கவே முடியறது இல்ல. என்ன சொல்லு? கண்டதுலயும் கலப்படம் பண்ற. சரி, சானிட்டரி பேட்ஸ்லயுமா? வெக்கமா இல்லையா உனக்கு? என்ன சொல்றேனே புரியலையே எனக்கு. இங்கதான் பிஞ்ச செருப்பு ஒண்ணு வச்சிருந்தேன், மரியாதையா சொல்லி போடு. அதெல்லாம் இருக்கட்டும், பேடு இருக்குல்ல, அது சுத்தமா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச்சிங் பண்ணுவோம். அதுல டயாக்சின் இருக்கு. அந்த கருமை என்ன பண்ணும்? ஒவேரியன் கேன்சர் இருக்குல்ல, அது உருவாக்குறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். என்ன சொல்றீங்க? அட இதுக்கே இப்படிதான் என்றா? இந்தியாவில் விற்கப்படும் பெரும்பாலான சானிட்டரி நாப்கின்களில் ஆபத்தான ரசாயனங்கள் உள்ளதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் சந்தையில் கிடைக்கும் 10 வகையான சானிட்டரி பேட்களை சோதித்தனர். அதில் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் சானிட்டரி பேட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பெண்களிடையே எண்டோமெட்ரியோசிஸ், கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள், கரு வளர்ச்சியில் உள்ள சிக்கல்கள், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அடுத்த டைம் வெளியில் சானிட்டரி நாப்கின் வாங்குறப்ப ஒரு டைமும் பார்த்து பயந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமே கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம கோவில்பட்டியில் ஒரு ரிட்டையர்டு நர்ஸ் தனி ஆளாக இருந்து ஒரு பெண்ணோட ஹெல்த்தை கவனத்தில் வச்சு முக்கியமாக கர்ப்பப்பை கேன்சரை தடுக்கிறதுக்காக பருத்தி பஞ்சு மூலிகை நாப்கினை தயாரித்து ரொம்பவே கம்மியான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாப்கின் வந்து காட்டன், ஃபுல்லாகவே வந்து 100% காட்டன். ஹெர்பல் மூலிகை பவுடர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூலிகை பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை, வெட்டிவேறு, மஞ்சள் பொடி, துளசி பொடி, இந்த மாதிரி ஒரு 5 பவுடர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாப்கின் யூஸ் பண்றதுனால நல்ல பெனிஃபிட் இருக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே. வந்து இதை விட முக்கியமா இது லேப் டெஸ்டட். அதனால தான் சொல்றேன், ஒரு டைம் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க.